இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 2 force and motion part A 1 mark questions. First question, when there is a change of position of an object with respect to time, then it is called as. டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோஷன். செகண்ட் ஒன், when there is no change of position of an object with respect to time, then it is called as. டைமை பொறுத்து ஆப்ஜெக்டோட பொசிஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் ஆப்ஜெக்டோட பொசிஷனில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. தேர்ட் ஒன், வாட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம். யூனிட் டைமில் ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், இஃப் an object covers uniform distances in uniform intervals, then the motion of the object is called as. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸை யூனிஃபார்ம் இன்டர்வலில் கவர் பண்ணுச்சுன்னா அது என்ன மோஷன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூனிஃபார்ம் மோஷன். ஃபிஃப்த் ஒன், இஃப் an object covers non-uniform distances in non-uniform intervals, then the motion of the object is called as. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான்-யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸை நான்-யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸில் கவர் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்-யூனிஃபார்ம் மோஷன். சிக்ஸ்த் ஒன், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ். ஸ்பீடோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மீட்டர் பெர் செகண்ட். செவன்த் ஒன், ஆசிலேட்டரி மோஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் டேஸ். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஆசிலேட்டரி மோஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து ஆசிலேட்டரி மோஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். எயித் ஒன், த கரெக்ட் ரிலேஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் டேஸ். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டான ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். மித்தது எல்லாமே ராங் ஃபார்மேட்டில் இருக்குது. நைன்த் ஒன், ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கால்குலேட்டட் பை டேஸ். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எஸ் ஈக்குவல் டு டி பை டி. இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் டிங்கிறது டிஸ்டன்ஸ் அண்ட் டிங்கிறது டைம் டேக்கன். டென்த் ஒன், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் கால்குலேட்டட் பை டேஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பார்ட் பி செகண்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 22 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபோர்ஸஸ் ஆர் புல் ஆர் புஷ் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சினால் ஏற்படுத்துகிற புஷ் ஆர் புல் தான் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன், நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பேஸ்ட் ஆன் த பாத். பாத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 26 இருக்குது. ஆன்சர் லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் zigzag மோஷன். தேர்ட் ஒன், இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் அ மூவிங் கார், வில் யூ பி அட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ. நீங்கள் மூவிங் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஃப்ரெண்டை பொறுத்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருப்பீங்களா இல்லை மோஷனில் இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், if you see with respect to a person sitting inside the car, you are at the rest because your position with respect to him is not changing. காரில் இருக்க பர்சனை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்க. பிகாஸ் காரில் இருக்க பர்சனை பொறுத்து உங்களோட பொசிஷனில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஃபோர்த் ஒன், ரொட்டேஷன் ஆஃப் எ எர்த் இஸ் அ பீரியாடிக் மோஷன். ஜஸ்டிஃபை. எர்த்தோட ரொட்டேஷன் வந்து பீரியாடிக் மோஷன் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இஸ் அ பீரியாடிக் மோஷன் பிகாஸ் இட் டேக்ஸ் அன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஃபார் ஆல் ரொட்டேஷன்ஸ். எர்த்தோட ரொட்டேஷன் வந்து பீரியாடிக் மோஷன் ஏன்னா இது வந்து எல்லா ரொட்டேஷனுக்கு வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் எடுத்துக்குது. ஃபிஃப்த் ஒன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரொட்டேஷனல் அண்ட் கர்வ் லீனியர் மோஷன். கர்வ் லீனியர் மோஷனே ரொட்டேஷனல் மோஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஆன்சர் பார்க்கலாம். கர்வ் லினியர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன், ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும் ஆனால் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். கர்வ் லினியர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த்ரோயிங் பால் த்ரோ பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் தான் போகும், ஆனால் அதோட பாத்தை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கர்வ் லினியர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் மோஷன், த மூமெண்ட் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அதோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து பாடி வந்து மூவ் ஆகும், அதுதான் வந்து ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டாப், பம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்பரத்தோட ஆக்சிஸை பொறுத்து அதோட டாப் வந்து சுற்றும், இதான் வந்து ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்ட் சி, தேர்ட் ரோமன் லெட்டர், ரைட் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மோஷன்? கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். மோஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸை எக்ஸாம்பிளோட கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 26 இருக்குது. ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோஷன்னா என்னங்கிறக்கான ஆன்சர் பார்க்கலாம். மோஷன், when there is a change in the position of an object with respect to time, then it is called motion. டைமை பொறுத்து ஆப்ஜெக்டோட பொசிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை மோஷன்னு சொல்லுவாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷனை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் மோஷன், மூவிங் இன் எ ஸ்ட்ரைட் லைன். லீனியர் மோஷன்னா வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும், லைக் அ பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரைட் பாத் அண்ட் ஃப்ரீ ஃபால். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பாத்தில் நடக்கிற பர்சன் அண்ட் ஃப்ரீ ஃபாலில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், கர்வ் லீனியர் மோஷன், மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும் ஆனால் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் அ த்ரோயிங் பால், த்ரோ பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் தான் த்ரோ பண்ணுவோம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஒன், சர்க்குலர் மோஷன், மூவிங் இன் அ சர்க்கிள். ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மூவ் ஆகிறது தான் வந்து சர்க்குலர் மோஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பிர்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப், ரோப்பில் கட்டியிருக்க கல் வந்து சுற்றுறது தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஃபோர்த் ஒன், ரொட்டேட்டரி மோஷன், த மூமெண்ட் ஆஃப் எ பாடி அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். அதோட ஓன் ஆக்சிஸ் பொறுத்து மூவ் ஆகிறது, அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டாப், பம்பரத்தை சொல்லியிருக்காங்க, பம்பரம் தான் வந்து ரொட்டேட்டரி மோஷனுக்கான எக்ஸாம்பிள். அதோட ஆக்சிஸை பொறுத்து தான் வந்து அதோட பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஜிக்ஸாக் மோஷன், லைக் த மோஷன் ஆஃப் எ பீ ஆர் பீப்புள் வாக்கிங் இன் த க்ரௌடட் ஸ்ட்ரீட். ஜிக்ஸாக் மோஷன்னா வந்து இந்த மோஷனில் மூமெண்ட் வந்து இர்ரெகுலராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் பீ அண்டு பீப்புள் வாக்கிங் இன் த க்ரௌடட் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. பீப்புள்ஸ் வந்து க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட்டாவோ இல்லை ஒரே ஃபார்ம்லேயே வந்து நடக்க மாட்டாங்க, இர்ரெகுலர் பாத்தில் தான் வந்து நடப்பாங்க. சிக்ஸ்த் ஒன், ஆசிலேட்டரி மோஷன், கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் லைக் எ பெண்டுலம். ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் சேம் பொசிஷனுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வரும், அதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெண்டுலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் டி, ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மோஷன் இன் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். பிக்சர்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, த மூமெண்ட் ஆஃப் கிராடல். மூமெண்ட் ஆஃப் கிராடல் வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் ஃபைன் பண்ணணும். கிராடலில் வந்து ஆட்டி விட்டோன்னா திருப்பியும் வந்து ஒரே பொசிஷன் சேம் பொசிஷனில் தான் வந்து நிற்கும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் பி, எ மூவிங் ட்ரெயின். மூவிங் ட்ரெயின் என்ன டைப் ஆஃப் மோஷன்னா லீனியர் மோஷன், ஸ்ட்ரைட்டாக தான் போகும், அதனால இதுக்கு வந்து லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் சி, எ ஃப்ளையிங் பேர்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மோஷன். பேர்டு வந்து இர்ரெகுலர் பாத்தில் தான் மூவ் ஆகும், ஸோ அதான் வந்து ஜிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட் யூனிட் 5, த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். பார்ட் ஏ, 1 mark கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், dwelling place of an organism is dash. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹேபிடேட். ஹேபிடேட் தான் ஆர்கானிசம் உயிர் வாழ்கிற இடம். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பேர்டு. மித்த எல்லாமே வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்.
Third one, gills in fish helps to observe dash. ஃபிஷ்ஷோட கில்ஸ் வந்து எதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து கில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. Fourth one, which living being can see one object with one eye and other object with other eye? எந்த லிவிங் பீயிங் வந்து ஒரு கண்ணில் ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு கண்ணில் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் பார்க்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் தான் ஒன் ஐயில் ஒன் ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஐயில் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் பார்க்கும். ஃபிஃப்த் ஒன், கேமல்ஸ் ஹம்ப் ஹேஸ் ஃபேட் ஃபார் டேஸ். கேமலோட ஹம்பில் எதுக்கு ஃபேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓன் நரிஷ்மெண்ட். அதோட ஓன் க்ரோத் அண்ட் ஹெல்த்துக்கு அந்த ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும். சிக்ஸ்த் ஒன், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர் இன் பேர்ட்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. ஏரில் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு எது கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பேர்டோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் வந்து அதுக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. செவன்த் ஒன், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் டேஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டிஷ்யூஸ் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் இருக்கா, இல்லை ஆர்கன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த அபோவ். எய்த் ஒன், லிவிங் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் கால் டேஸ். லிவிங் திங்ஸ் எல்லாம் ஸ்மால் யூனிட்ஸால் உருவாயிருக்கும். அந்த ஸ்மால் யூனிட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, செல்ஸ். ஸ்மால் யூனிட்ஸை செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நைன்த் ஒன், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் பெர்ஃபார்ம் ஆல் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பை டேஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஆப்ஷனில் கொடுத்துருக்க எதனால் எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணும். டென்த் ஒன், டிவிஷன் ஆஃப் லேபர் எக்ஸிஸ்ட் அமாங் செல்ஸ் இன் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் பி, செகண்ட் ரோமன் லெட்டர். வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்குது. ஆன்சர் பார்க்கலாம். Biodiversity is defined as the variety and variability among living organisms and the habitats in which they live. ஒரு ஹேபிட்டேட்டில் வாழ்கிற ஆர்கானிசமோட வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டியை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், ரைட் இன் 2 எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு 2 எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 82 இருக்குது. ஆன்சர், அமீபா, பாரமீசியம் அண்ட் யூக்ளினா ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அமீபா, பாரமீசியம் அண்ட் யூக்ளினா தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கான எக்ஸாம்பிள். இதில் நான் 3 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீங்கள் எனி 2 எழுதினா போதும். தேர்ட் ஒன், ரைட் எனி 4 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு 4 டிஃப்ரென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 83 இருக்குது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், இங்கே வந்து மல்டிசெல்லுலர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதிக்கோங்க, அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஆர் மேடப் ஆஃப் சிங்கிள் செல். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சிங்கிள் செல்லால் உருவாயிருக்கும். தேர் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து மெனி செல்லால் உருவாயிருக்கும். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ். இந்த ஆர்கானிசம் வந்து சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். தே ஆர் மோஸ்ட்லி லார்ஜ் இன் சைஸ். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து எப்போவுமே பெருசாக தான் இருக்கும் சைஸில். தே லேக் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்காது. மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். growth occurs by an increase in the size of the cell. செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது growth occur ஆகும். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் பார்த்தீங்கன்னா growth occurs by an increase in the number of cells by cell division. செல் டிவிஷன்னால் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அதிகமாகும். இதனால வந்து growth occur ஆகும். ஃபோர்த் ஒன், ரைட் எனி 2 அடாப்ஷன்ஸ் ஆஃப் lizard. lizardோட 2 அடாப்ஷன் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. ஆன்சர், they mostly inhabit warm regions. Most lizards are quadrupedal and have a powerful limb. இதோட இன்ஹேபிட் வந்து வார்ம் ரீஜியன்ஸில் தான் வந்து இந்த லிசர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லிசர்ட்ஸ் வந்து பொதுவாகவே 4 லெக்ஸ்லேயே நடக்கும். அதான் வந்து குவாட்ரிபெடல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேவ் எ பவர்ஃபுல் லிம்ப். அதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான லிம்ப் இருக்குது.
Second one, some lizards have the capacity to rotate the head around the head joint. சில lizards வந்து அதோட ஹெட்டோட ஜாயிண்ட்லேருந்து ஹெட்டை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கும். ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த சிப் ஆஃப் த டெசர்ட்? டெசர்ட்டோட சிப் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 86 இருக்குது. கேமல் இஸ் கால்ட் அஸ் த சிப் ஆஃப் த டெசர்ட். கேமலை தான் சிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்ட் சி, third Roman letter, write in detail. First question, explain about animal adaptations. அனிமல் அடாப்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. ஆன்சர், a living thing can survive in a particular habitat if its body is adapted to the conditions of that habitat. லிவிங் திங்ஸ் எல்லாம் பர்டிகுலர் ஹேபிட்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடி அடாப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஹேபிட்டேட்னால் அதால் சர்வை பண்ண முடியும். Plants and animals develop special characteristics or features in their body in order to survive in their habitat. பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் வாழ்கிறதுக்கு அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸை அதோட பாடியில் அதுவே டெவலப் பண்ணிக்கும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பாடி ஃபீச்சர்ஸ் ஃபார் சர்டன் ஹேபிட்ஸ் which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. Certain habitsக்கு இருக்க ஸ்பெசிஃபிக் பாடி ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பிளான்ட் ஆர் அனிமலை பர்டிகுலர் ஹேபிட்டட்டில் வந்து வாழ எனேபிள் பண்ணும். அதை தான் வந்து அடாப்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் டி, fourth Roman letter, activity. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், do you walk easily on soft hard sand? உங்களால் ஈஸியாக சாஃப்ட் ஹார்ட் சாண்டில் நடக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹவு கேமல்ஸ் வாக் ஈஸிலி ஆன் சாஃப்ட் சாண்ட். கேமல்ஸ் வந்து சாஃப்ட் சாண்டில் எப்படி ஈஸியாக நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நோ, இட்ஸ் ஹார்டர் டு வாக் ஆன் சாஃப்ட் ஹார்ட் சாண்ட். முடியாது, சாஃப்ட் அண்ட் ஹார்ட் சாண்டில் நடக்கிறது வந்து கஷ்டம். பட் எ கேமல் ஹேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் which help it to walk easily on the soft sand. ஆனால் கேமலுக்கு லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் இருக்குது. இது வந்து சாஃப்ட் அண்டு ஹார்ட் சாண்டில் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால தான் கேமல்ஸை சிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவாங்க. thus it is called the sip of the desert. ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் தேடினீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.